ஜோதிட தகவல்ல உங்களிடம் இன்று நான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் பற்றி உங்களிடம் பேச இருக்கிறேன். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது 2 பேர் ஜாதக ரீதியாக திருமண பொருத்த அமைப்புகள் நல்லா இருந்துட்டாலே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அளவுக்கு ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமண பொருத்தம் என்பது 10 பொருத்தம் மட்டுமின்றி 2 பேர் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பும் மிக மிக முக்கியம். அதுதான் ஜாதக பொருத்தம்னு சொல்லுவோம். பொதுவா ஒரு ஜாதக ரீதியாக பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமணம் நடைபெற்ற பிறகு வரக்கூடிய தசாபுத்தி காலங்கள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலையெல்லாம் மிக மிக முக்கியம். ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவமும் ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் பாவமும் சுக்கிரனும் நல்லா இருந்துட்டா அவங்களுடைய மன வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அது போல பெண்கள் ஜாதகத்துல 7ஆம் இடமும் செவ்வாயும் நல்லா இருந்துட்டா அவங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் வீட்டோட கேது இருந்தாலோ 7ஆம் அதிபதியோட கேது இருந்தாலோ, அதே மாதிரி ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனோட கேது இருந்தாலோ, செவ்வாயோட கேது பெண்கள் ஜாதகத்துல இருந்தாலோ அவங்களுக்கு மன வாழ்க்கையில ஒரு பிரிவினை வரைக்கும் போகிறது, பிரச்சனை ஆகிறது, கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல ஒரு ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு, சுக்கிரன் பலகீனமா இருக்காரு, அப்படிப்பட்ட ஜாதகருக்கு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்ன வரும்னா, எந்த ஒரு ஜாதகருக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல நடக்கக்கூடிய தசாபுத்தி மிக மிக முக்கியங்க. ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, 2 7ஆம் இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ல ஒரு பாவகிரகமோ 7ல ஒரு பாவகிரகமோ இருக்கிறது ரொம்ப தப்பு. பாவகிரகங்கள் நிறைய இருந்தாலும், அதாவது சூரியன் செவ்வாயெல்லாம் பாவகிரகம் சொன்னா கூட சூரியன் செவ்வாயெல்லாம் மன வாழ்க்கையில எதுவும் பிரச்சனையை ஏற்படுத்துறது இல்லை. அதாவது அந்த பிரிவினை வரைக்கும் கொண்டு போறது, கருத்து வேறுபாடு ஏற்படுத்துறதுக்கெல்லாம் சூரியன் செவ்வாய் பிரச்சனை படுத்துறது இல்லை. ஆனா கொடிய பாவகிரகம்னு சொல்லக்கூடிய 3 கிரகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. என்னுடைய அனுபவ கருத்து சொல்றேன். சனி ராகு கேது தான். சனி ராகு கேதுவுடைய ஆதிக்கம் தான் மன வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தசாபுத்தி காலம்னு சொல்லலாம். மெயினா ஒரு ஆண் ஜாதகத்துல 2 7ல சனி ராகு கேது இருந்தாலும், ஒரு பெண் ஜாதகத்துல சனி ராகு கேது 2 7ல இருந்தாலும் அது பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். ஒரு ஆணுக்கு 2ல சனி இருக்கு, 7ல சனி இருக்குது, அப்படி 2ல ராகு இருக்கு, 7ல ராகு இருக்குது, 2ல கேது இருக்கு, 7ல கேது இருக்குது. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 2ல ராகு, 2ல 7ல கேது ராகு, 2ல கேது 7ல கேது, 2ல சனி 7ல சனி, இந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். நான் இருந்துட்டாலே பிரச்சனைன்னு சொல்லல. அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல அந்த தசாபுத்தி நடந்தா கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்குது. ஒரு பெண்ணுக்கு ஸ்ட்ராங்கா 2ல சனி இருக்காருன்னு வச்சுங்க, அந்த பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல ஒரு பெரிய திசையில சனி புத்தி நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த பிரியில கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு பெண்ணுக்கு நல்ல குரு திசை நடந்துன்னு இருக்குது, நல்ல சிறப்பா இருக்கு, குரு திசை அப்பதான் தொடங்கி இருக்கு, கல்யாணம் பண்றீங்க. கல்யாணம் பண்ண உடனே அந்த பெண்ணுக்கு 2 அல்லது 7ல சனி இருந்து சனியோட புக்தி இருந்ததுன்னா அந்த சனி புத்தி பீரியட்ல தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு ஒற்றுமை குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடும். அதே மாதிரி 2 7ல ராகு இருந்தாலே தப்புன்னு சொல்லல. ஒரு சில ஜோசிக்காரங்களும் 2 7ல ராகு இருந்தா ஜாதகத்தை தூக்கி அடிக்கிற ஆள்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே 7ல ராகு இருக்குன்னா அந்த ஜாதகம் எதுக்குமே லாய்க்கு கிடையாது, ஜாதகருக்கு லைஃப் நல்லா இருக்காது சொல்லிட்டு ஜாதகத்தை தூக்கி அடிப்பாங்க. தூக்கி எட்ட போடுறது, ஒரு ஓரமா போடுறது, எடுத்துன்னு போயிடுங்க பொண்ணு ஜாதகம் ரொம்ப தோஷமான ஜாதகம்லாம் பேசக்கூடிய எல்லாம் இருக்காங்க. அப்படிலாம் நான் பேச மாட்டேன். 7ல ராகு இருந்தாலும் அந்த ஜாதகத்துல அந்த 7ல இருக்கக்கூடிய ராகு பாவகிருதியாகவும் 7ல இருக்கான்னு பார்க்கணும், ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன, அந்த ராகு புக்தி நடக்கும் போதுதான் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு உண்டாகுன்ற. ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு 7ல ராகு இருக்குது, அந்த ராகுவோட புக்தி கல்யாணத்துக்கு பிறகு வருதுன்னு வச்சுக்கோங்க. பெரிய திசையில ராகு புக்தி இப்ப சுக்கிர திசையில ராகு புக்தி அந்த மாதிரிலாம் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல என்ன ஆகும்னா, சூழ்நிலை காரணமாக அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக கூட ஒரு வெளியூர்ல வேலை கிடைக்கிறது, ஒரு வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறது, வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வெளியூர் போறது, ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக மனைவி ஒரு ஊர்ல பெண்
கணவர் ஒரு ஊர்ல இருக்க மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படும். அதே மாதிரிதாங்க 2ல ராகு இருக்கும்போது கூட 2ல ராகு இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திடீர்னு பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வந்து ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருது, ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காம இருக்கிறது, ஒருத்தர் வந்து ஒரு ஒரு பையன் வந்து ஒரு காலேஜில் போய் படிக்கிறான், அவன் கூட போய் துணைக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மனைவி போய் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் கூட ஏற்படுறது. அல்லாட்டி வேலை நிமித்தமாக வந்து கணவர் வந்து ஏதாவது ஃபாரின் போறது, வெளியூர் போறது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புலாம் கூட உண்டாகும். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பசங்க படிப்புக்காக போறது. கல்யாணம் ஆன புதுசிரியா இந்த மாதிரி 7ல ராகு இருக்க புத்தி நடந்தா சின்ன ஆகுனா சூழன காரணமா இவங்க வேலை நிமித்தமா வெளியூர் போயிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், வெளியூர்ல போய் வேலை செய்யறது, அந்த காரணமாக 2 பேரும் பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்புகள், சூழன காலமா ஒரு 6 மாசம் 1 வருஷம் பிரிஞ்சிருக்கக்கூடிய எல்லாம் உண்டாகும். ராகு வந்து சூழனை காரணமா பிரிச்சு வைக்கும். கேது வந்து என்ன பண்ணுன்னா சண்டையை கொடுத்துரும் 2 பேருக்குள்ள. கேது வந்து 2லயோ 7லயோ இருந்தாலும் 7ஆம் அதிபதியோடு இருந்தாலும் சுக்கிரனோடு இருந்தாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேது புக்தி வர சமயத்துல, கேது புக்தி ரொம்ப கம்மியான பீரியட் தான், 1 வருஷ பீரியட் தான். அந்த 1 வருஷ பீரியடும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத ஒரு ஒற்றுமை குறைவுகள், தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவுகள் ஏற்பட்டுடும். என்னுடைய அனுபவ ரீதியாக 7ல கேது இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதி கேது சேர்க்கை பெற்றாலும் சரி, கேது நட்சத்திரத்தில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தி நடந்தாலும் சரி, நிறைய இடங்கள்ல வருதுன்னா கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவு உண்டாகுது. ஒருத்தருக்கு நல்ல தசாபுத்தி நல்ல அமைப்புகள் இருந்துட்டு ஒருத்தருக்கு கேதுவோட சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடந்தா அவங்களுக்கு என்னன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு நாட்டத்தை குறைக்கும். இதன் காரணமாக கணவன் மனைவியிடையே ஒரு ஒற்றுமை குறைவெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகுது. ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ கேதுவோட புக்தி நடந்தா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு நாட்டம் என்பது இருக்காது. அது போல ஒரு கேது நட்சத்திரத்துல போய் அமையப்பட்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்தா கூட அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா வந்து இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது. அதன் காரணமாக 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு, தேவையில்லாத கருத்து வேறுபாடுலாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய விஷயம் இருக்குங்க. ஒரு சில தகவல்கள் இன்னைக்கு உங்களிடம் சொன்னேன். குறிப்பா திருமண வாழ்க்கையில என்ன மாதிரி அமைப்பு இருந்தால் ஒற்றுமை குறைவு உண்டாகும், எந்த மாதிரி நேரத்துல கவனமா இருக்கணும் என்பதை பற்றி சொன்னேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.